கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு அபிஷேகம் உண்டு. சத்துருக்களை மேற்கொள்கிற அபிஷேகம். யாரெல்லாம் தேவனோட சமூகத்துல காத்திருந்து நம்ம ஓடுறோமோ, நமக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. நமக்கு ஒரு வல்லமை தந்திருக்கிறார். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். நம்ம கூட கர்த்தர் இருப்பாரானால் எல்லாவற்றிலையும் மேற்கொள்ள ஒரு கிருபை தருவார். சில குடும்பத்துடைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பாரம், வீட்டுல பெரியவங்க சில தேவையில்லாத காரியங்கள் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். குடும்பம் ஃபுல்லா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஆனா வாலிப வயசுல பார்த்தா கர்த்தருக்காக நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு சண்டே கிளாஸ் எடுத்திருப்பாங்க, யூத் மீட்டிங்ல அட்டன் பண்ணிருப்பாங்க. கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருப்பாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துடைய காரியங்கள், இப்ப இருக்கிற குடும்ப சூழ்நிலை, இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது சில நேரத்துல கலக்கம், சில நேரத்துல குழப்பம், சில நேரத்துல வேதனை, சில நேரத்துல ஏண்டா வாழணும், சில நேரத்துல போதும் கர்த்தாவே, அந்த அளவுக்கு போயிருவாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான ஒரு பிரச்சனை, பலவிதமான ஒரு போராட்டம், குடும்பத்துடைய காரியங்கள், வெளியில புறப்பட்டு போகும்போது அங்க இருக்கிற காரியங்கள், எங்க போனாலும் அங்க ஒரு பிரச்சனை. எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி புலம்புற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கோ, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், நம்ம ரெண்டையும் யோசித்து பார்க்கலாம். பரிசுத்த வேதம் எழுதி நம்ம கையில கொடுத்தாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் நம்ம கூட பேசுறாரா? தேவன் அருளிய அப்பம் யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமா கேக்குறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுறாரா? ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நம்மளை ஜெயிக்க முடியாது. ஆனா போராட்டம், யுத்தம். அண்ணே போராட்டம் இருக்குனே, யுத்தம் இருக்குனே, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை, ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரம் வந்த உடனே சோர்ந்துருவாங்க. சில குடும்பத்துல போதும் கர்த்தாவே, என்னையால முடியல, நம்ம இனிமேல்லாம் வாழ்ந்து என்னத்துக்கு, அந்த அளவுக்கு போயிருவாங்க. ஒரு குடும்பம் காலவேளையில இணைந்திருக்கு அப்படின்னா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு போராட்டம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை, வேலைக்கு போற இடத்துல அங்கேயும் சில காரியங்கள். இப்ப நிறைய இடத்துல வேலை ஜாஸ்தியா கொடுக்கறாங்க. அதனால வரக்கூடிய மன அழுத்தம், வீட்டுல வந்தா குடும்பத்துடைய காரியங்கள், அங்கேயும் வேலை ஜாஸ்தி, ரெஸ்ட் எடுக்க முடியல, வேலை நேரம் ஜாஸ்தி, ஒர்க் பண்ற டைம் ஜாஸ்தி, ரெஸ்ட் பார்த்தா எடுக்கவே முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா தேவனோட சமூகத்துல காத்திருக்க முடியல.
சில குடும்பத்துல காலையில எந்திரிச்சு மிஷின் மாதிரி வேலை வைப்பாங்க. 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேலைக்கு போகணும். எல்லாருக்கும் சமையல் பண்ணி கொடுத்து வேலை கிளம்பிடுவாங்க. சில குடும்பத்துல மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பம் அப்படின்னு வந்துட்டுனாலே அதுல 2 பேர் 4 பேர் 6 பேர் இருக்கும்போது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? எல்லாரும் தேவனை தேடுறாங்களா? எல்லாரும் காலையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா? எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்களா? ஒரு குடும்ப ஜெபம் இருக்கா? வீட்டுல ஒரு மனப்பட்ட ஆவி இருக்கா? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தரை எப்படி தேடுறோம்? ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஃபெயிலியர் மாடல். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, செல்போன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நார்மலா பாக்குறாங்க. கண்ணு கெட்டு போயிரும், சிந்தனை கெட்டு போயிரும், இதயத்துல தேவையில்லாத காரியங்கள் வந்துடும். வேற யாருமே வேண்டாம் அப்படிம்பாங்க. அம்மா அப்பாட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. செல்போன்லயே மூழ்கி போய் கிடப்பாங்க. கண்ணு ஃபுல்லா கருப்பா இருக்கும், குழி விழுந்து போயிருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா தூக்கம் இருக்காது. ராத்திரி ஃபுல்லா செல்போன் எடுத்து உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஒரு குடும்பத்துல சத்துரு உள்ள வந்தான்னா சும்மாவா இருப்பான்? யுத்தம் தான் பண்ணுவான். 24 மணி நேரம் யுத்தம் பண்றவன். குடும்பம் அமைதியா இருந்தால் வெளியில இருந்து பார்த்துட்டே இருப்பான். இந்த குடும்பம் அமைதியா இருக்க, சின்ன ஒரு பகை, சின்ன ஒரு கசப்பு, சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு வீண் வார்த்தை, மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம், எத்தனையோ காரியங்கள். அப்ப 24 மணி நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆனாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதுதான். கடைசி வரை கர்த்தர் கூட இருப்பார். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களப்பா, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இந்த செய்தி கேட்டாலும் சரி, அண்ணே குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லையனே, என் கணவரே எப்படி இருக்காரு, என் மனைவியே எப்படி இருக்கிறாங்களே, என் பிள்ளைகளே எப்படி இருக்கே. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். சில வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, மாம்சத்திலே கண்களின் இச்சையிலே ஜீவனத்தின் பெருமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சத்துரு எங்க வந்துட்டு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்துடும். உன் வீட்டாரே சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம சத்துருவை தேடி பிடிச்செல்லாம் பார்க்க வேண்டாம். எங்கேயாவது ஒரு பக்கம் உள்ள, எப்படியாவது உள்ள ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும். காலையில ஒரு 1/2 hour லேட்டா இருந்துச்சுனாலே பாதி வேலை கட்டாயி போயிடும். பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. உடனே டியூட்டி கிளம்பிடுவாங்க. இல்ல படிக்கிற பிள்ளைகள் அப்படியே கிளம்பிடும். காலையில பைபிள் வாசிக்காம கிளம்பிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா, காலையில லேட்டா எந்திரிக்கும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, முழங்கால் நின்று ஜெபிக்க முடியல. எத்தனை குடும்பத்துல கம்ப்ளைண்ட். இதெல்லாம் இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, நைட்டு சீக்கிரமா படுக்க மாட்டாங்க. கேட்டா தூக்கம் வரலம்மா, கேட்டா செல்போன் வச்சிருப்பாங்க. பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடப்பாங்க. அப்புறம் பார்த்தா காலையில தேவனை தேட முடியாது. இதெல்லாம் நார்மலா எத்தனையோ குடும்பத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். எப்போ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? நைட்டே சில யுத்தம்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரு மனுஷன் 10 மணிக்கு படுத்தா ஆட்டோமேட்டிக்கா காலையில 5 மணி 4 மணி 6 மணிக்குள்ள எந்திரிச்சிடலாம். நல்லா தூங்கி எந்திரிச்சாலே. தூங்கும்போது 2 மணி ஆயிட்டுனா என்ன ஆகும்? அப்புறம் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு அப்புறம் 1/2 hourக்குள்ள கிளம்பி போக வேண்டியதான். காலையில சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜபமும் கிடையாது, பைபிள் வாசிக்கும் கிடையாது. ஏன்? நைட்டு 2 மணி. அப்போ ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்,
கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்ன 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 அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். கர்த்தருடைய கிருபையினாலே 2015 2016 நான் வியாபாரத்துல நஷ்டத்துல இருக்கும்போது பல மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வீட்டுல டிவி இருந்துச்சு, வியாபாரத்துல இருக்கும்போது அங்கேயும் டிவி இருந்துச்சு. ஒவ்வொன்னா டிவி ஆன் பண்ணி பார்ப்பேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பைபிளை கையில் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த உலகத்திலே கேடான காரியம் தான் அதிகமா இருக்கு. ஒரு மனுஷன் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவன் முதல்ல மனம் திரும்பணும், அப்பதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி கண்டுபிடிச்சேன். இது என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சது. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி உள்ள வந்துடணும். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். ஒரு பாவம் செய்யற வழி, ஒரு துன்மார்க்கமான வழி, ஒரு கெட்டு போற வழி, ஒரு அநியாயமான வழி, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு நைட்டே உட்காந்து பொய் பேச முடிவு பண்ணிடுவாங்க. நாளைக்கு எப்படி பொய் பேசணும் எல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட பொய் பேசணும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க இந்த லைன்ல தான் அடிமையா இருப்பாங்க. இவங்க எப்படி ஆவியில வளர முடியும்? வசனம் அழகா போட்டிருக்கு, அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். பிசாசு நைட்டே ஒரு விதையை விதைச்சிருக்கான். பகல்ல ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. சத்துரு நைட்டே ஒரு விதையை போட்டுருவான். சில குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் யுத்தம் தான். அந்த யுத்தத்துக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, இவங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஒரு புது பிறனை பெற்றுக்கொண்டால், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டால், தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தால் அதற்கேற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சில குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவங்க தேவனோடு எவ்வளவு நேரம் தொடர்பு கொள்றாங்க. அதை நம்ம சிம்பிளா அழகா சொல்லலாம். இப்ப கையில செல்போன் இருக்கு. சில குடும்பத்துல எல்லாம் செல்போனை கையில எடுத்தா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் பேசுவாங்க. அவ்வளவு நேரம் பேசினாதான் அவங்களுக்கு பேசுற மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினாலும் நீ என் கூட சண்டை போட்டியா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசும்போது இவங்க வாழ்க்கையில நிறைய காரியத்துல இழந்துட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்க. வீண் வார்த்தை கூட பாவம்தான். எங்கெல்லாம் நம்ம தேவையில்லாம பேசுறோமோ எல்லாமே பாவம்தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாரு, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாரு, நம்ம போற இடத்துல நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் டயத்தை வேஸ்ட் பண்றோம். வசனம் தெளிவா போட்டிருக்கு, அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் பண்ணுவார்கள் என்ன கத்தி எடுத்து வருவாங்க அப்படி கிடையாது. தந்திரமா பிசாசு செயல்பட்டு இருப்பான். பிசாசுக்கு ஒரு பேர் தந்திரமானவன், மோசம் போக்குறவன், ஏமாத்துறவன், அழிக்கிறவன், கொல்றவன், திருடுறவன், நேரத்தை திருடிடுவான். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னா நேரத்தை திருடிடுவான்ப்பா. பல மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா குடும்ப ஜெபம் பண்ற நேரமா இருக்கும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஜெபம் அந்த நேரமா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு தொடர்பு கொள்ற நேரமா இருக்கும். அந்த நேரத்தை போய் ஃப்ரெண்டுகிட்டயோ தேவையில்லாம இடத்துலயோ வீண் இடத்துலயோ இல்ல வேற இடத்துலயோ நின்னுட்டாங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிரும். அப்ப அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னா நேரத்தை திருடிடுவான் பிசாசு. இது ஒரு டைப் ஆஃப் தந்திரம். பிசாசுனுடைய ஒரு தந்திரத்துல என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. பல காரியத்துல அடிமையில ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டானா அங்க போனேன் அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் ஒரு 2 மணி நேரம் சர்ச்சில் கூட உட்கார மாட்டாங்க. ஆனா 7 நாளும் வேகமா 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 ஓடுவாங்க. எங்க ஓடுவாங்க தெரியாது. தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும். என் வாழ்க்கையில எனக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சது. சர்ச்சில் வேலை பார்த்தேன். காலையிலயும் நைட்டும் சர்ச்சுக்குள்ளதான் இருப்பேன்.
பகல்ல வெளியில போயிட்டு சர்ச்சுக்குள்ள உட்காந்துருப்பேன். தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டேன். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல கத்தோட கிருபினால ஆன்லைன் மூலியமா வருதா? இணைந்து கேக்குறீங்களா? எனக்கும் தேவனுக்கும் நடுவுல செல்போன் கூட வரக்கூடாது. உங்க கையில பைபிள் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிங்க. பல மணி நேரம் உட்கார்ந்து வாசிங்க. உங்களுடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். உங்களோட சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்துல இந்த வருஷம் 1ஆம் தேதி இந்த வருஷம் எப்படியாவது பைபிள் வாசித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நிறைவேறி இருக்கு, எவ்வளவு நிறைவேறி இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்தா நிறைய குடும்பத்துல யாருமே இல்லை பிரதர், இப்பம்லாம் நான் ரொம்ப பைபிள் வாசிக்கல பிரதர், இப்பம்லாம் வீட்டுல பிரச்சனை பிரதர், இப்பம்லாம் குடும்பத்துல போராட்டம் பிரதர் அப்படிம்பாங்க. தயவு செய்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். வசனம் தெளிவா அழகா எழுதப்பட்டிருக்கு. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நம்மளை மீட்டு எடுக்கிறவர். அவருக்கு தெரியும் நமக்கு விரோதமா யார் யுத்தம் பண்றாங்க. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நமக்கு இன்னைக்கு பூஸ்ட் என்ன தெரியுமா? ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஐயா எனக்கு விரோதமா நிறைய பிரச்சனை நடக்கியா, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அழகா எழுதப்பட்டு உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்ப எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருக்கு தெரியும். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. நம்மளை உருவாக்குன கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை. அண்ணே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேனே, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை விட என்ன தருவார் நமக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட தான் போயிருக்கேன் அப்படின்ட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. அப்ப நம்மளை உருவாக்குன தேவன் நம்ம கூட இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு பலன். அவருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நம்ம எல்லாருக்கும் ஒரு புது பலன். அப்ப இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருவேளை ரொம்ப போராட்டமா இருக்குனே, ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குனே, ரொம்ப குடும்ப பிரச்சனையா இருக்குனே, பிள்ளைகளோட வாழ்க்கை சரியில்லைன்னே, நிறைய பிரச்சனை ஓடிட்டு வீட்டுக்குள்ள, எந்த காரியம்னாலும் இருக்கட்டுமே, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை மீட்டு எடுக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அவருக்கு தெரியும் ரவிராஜ் எந்த நேரத்துல மீட்டு எடுக்கணும், அவருக்கு தெரியும். ரவிராஜ் எப்போ தூக்கணும் சொல்லி அவருக்கு தெரியும். ரவிராஜுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தெரியும். ரவிராஜ் எந்த நேரத்துல எந்த செகண்ட்ல அப்படி தூக்கணும் சொல்லி அவருக்கு தெரியும். நான் அவருடைய கரத்துல அடங்கியிருந்தா போதும். அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. நான் அவருக்கு பிரியமானபடி நடக்கணும், நான் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். என் சிந்தனைக்குள்ள என் இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துள்ள காரியத்தை யோசிக்கிற விட்டுட்டு நான் தேவனுக்கு பிரியமானபடி யோசித்தால் கர்த்தர் அந்த ஏற்ற வேலை வரும்போது தூக்கி எடுப்பார். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருப்பார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஒரு பக்கம் பார்த்தா பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தா அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஜெயிக்கலாம் முடியாது. ஒருவேளை போராடி பார்ப்பாங்க, ஒரு யுத்தம் பண்ணி பார்ப்பாங்க, கிடைச்சா கிடைச்சா அப்படிம்பாங்க. ஆனா மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை மீட்டெடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி ஆசீர்வாதமான செய்தி, வாக்குத்தத்தம். எத்தனையோ குடும்பத்திலே பலவிதமான போராட்டம் உண்டு, வெளியே தெரியாது. மனசுக்குள்ளே நிறைய குடும்பத்திலே கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற குடும்பம்லாம் உண்டு. ஒரு பக்கம் பார்த்தா இஎம்ஐ, ஒரு பக்கம் பார்த்தா கடன், ஒரு பக்கம் பார்த்தா கணவர், ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளை, ஒரு பக்கம் பார்த்தா வேலை, இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரத்தில் ஒரு பலவீனம், இன்னொரு பக்கம் பார்த்தா பிசாசு போராட்டம்.
சில குடும்பத்துல மாந்திரியம், சில குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, சில குடும்பத்துல கத்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. எத்தனையோ குடும்பத்துல ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு செய்தி உண்டு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். மறுபடியும் 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 ஆவியானவர் சில குடும்பத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த பிரச்சனை எப்படி இருக்குமோ என்று யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கலாம், சில நேரத்துல ஏதாவது சிக்கல்ல வெளியே தெரியாம பல விதமான உபத்திரத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும்? கர்த்தர் தூக்கி எடுப்பார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆனாலும் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர் நம்ம கூட இருப்பார், நம்மளை மீட்டெடுப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? புதிய நாளுக்கா ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். அப்பா, அந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும்பா. இந்த புதிய நாளிலும் அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தால கழுவப்படட்டும்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழ நீங்கள் கிருபைத்தாங்க. தேவ சித்தம் செய்ய கிருபைத்தாங்க. தேவனுடைய விருப்பம் என்னோட வாழ்க்கையில நிறைவேற கிருபைத்தாங்க. அப்பா எங்களுக்கு கிருபைத்தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல அண்ணே எங்க குடும்பத்துக்கு விதமா யுத்தம் பண்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே கர்த்தர் இறங்கி வரணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வரணும். உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல உபத்திரப்படுறாங்களோ, எந்த இடத்துல குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் நடக்கோ, அந்த சத்துருடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இருதயம் ஃபுல்லா பாரம். ஒரு பக்கம் பார்த்தா குடும்ப சூழ்நிலை, இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரத்துல பலவீனம். வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை. சில குடும்பத்துல கடன் அதிகமா இருக்கு. எத்தனையோ சூழ்நிலையில என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்க்கணும்பா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்குங்கப்பா. அந்த பாரத்தை எடுத்து போடுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும். இந்த கால வேளையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் மனம் இறங்குங்க. இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னை இறங்கி வரட்டும்பா. உங்களுடைய மகிமையினாலே மூடுங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. எங்க கண்கள்ல கலிக்கும் போடுங்கப்பா. வீண் வார்த்தை பேசாமடி வேலடைங்கப்பா.
சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். இருத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியார் மட்டும்தான் இருக்கணும். எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியானவங்க பிள்ளைகள் வழி நடத்தணும். கர்த்தர் பிரியமில்லாமல் எந்த இடத்துக்கு நாங்க புறப்பட்டு போக கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலை அடைங்க. ₹1 கூட வேஸ்ட் செலவு வரக்கூடாதுப்பா. தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் செலவோ சத்துரு எந்த ஒரு வீட்டில் உள்ள தானியத்தை திருடக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க. இந்த நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ மீதம் எடுத்து வைக்கணும். களஞ்சியங்கள் நிரம்பணும், பாத்திரம் நிரம்பணும். பண்டசாலை அப்பா திறங்கப்பா, திறங்கப்பா, திறங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியப்பா. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்துல நிரம்பட்டுப்பா. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்களோ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை யோசித்து செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கற்றெடுங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. எல்லாவற்றிற்கா ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய கிருபை தாங்க. உமக்காக வாழ கிருபை தாங்க. ஆவியில வளர கிருபை தாங்க. ரட்சிப்பை பாதுகாத்துக்குள்ள கிருபை தாங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாத்துக்குள்ள கிருபை தாங்க. உமக்காக கனி கொடுக்க கிருபை தாங்க. உமக்குள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. உம்மோடு உறவாட கிருபை தாங்க. ஏனோக்கே போல தேவனோடு சஞ்சரிக்க கிருபை தாங்க. நீதியை பின்பற்ற கிருபை தாங்க. நீதியை நடக்க கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. லிபு ஷாதுரபல ஹதனே மேசிபுலாபல ஹுரபல ஹதுரபல ரேதா நாமலர சந்தோ டோலபல ஹஸ்பி கபுது பிலஹரது. நிரம்பி ஒளியட்டும். எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டும். லிபால ஹதனமோ ருஷத ரபல ஹுரபா கரதுரபல. இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை திறக்கப்படட்டும். வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. எங்க இருதயத்துக்குள்ள கொழுந்து விட அக்னி பட்டி பிடிட்டும்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டுப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணுங்க. சத்ருவ மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீராஜா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒளியட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி ஒளியட்டும்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேரா பேர் பேரா பேர் பேரா ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா தேச ஜனங்களையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்பா, ஆசீர்வதிக்கணும்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட வம்சத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கற்பத்தினிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. குடும்பத்துடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூடங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும்பா, ஆசீர்வதிக்கணும்பா, ஆசீர்வதிக்கணும்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாப்பா. வாசல் திறந்து விடுங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல குறைகள் இருக்கும் மன்னித்து ஆசீர்வதி, மன்னித்து ஆசீர்வதி. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. இஎம்ஐ லோன் எல்லா கடன் அடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளியில புறப்படுறாங்க முன்னும் பின்னுமா தேவ தூது நிப்பாட்டுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணும் பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. லேது ஹோ ஹஸ்பி லஷது ரபஹ பிலஹரது ரது நே மஹபஹஸ் பி கபோ ஹோ பாதிரி பிலா லாது ரிபி சிதி ரிபி ஹோ பஹ பிஹ பிலாரது ரது ஷத ரிபி பிஹோ பஹ பிலாரது ரது நே மா லகதி பிஹாஸ் பி லா பிஹோ பி
ஹஸ்பி லபி ஹஸ்தி நிமிஹி பில்லஹு பஹதி பில்லாரது ரதுஹா பஸ்தி நிமிஹி பில்லஹு பில்லஹாரது. சில குடும்பம் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். வேதனையோடு வந்த உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த நாளிலும் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரம் எல்லாம் மாறும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். பல நாட்களாக நான் ஜெபித்திருக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் வராமல் இருந்தேன்னு நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்க. இந்த நாளிலும் கர்த்தரும் குடும்பத்துக்கு சமாதானத்தின் தேவனாக வெளிப்பட்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். உங்களோடு கர்த்தர் கூட இருந்து உங்களுடைய உபத்திரத்தை மாற்றி உங்க குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுப்பார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ரிது ஷபஹோ பஹாதினே மேலாசி துனி கந்தோட்டுரம் ரிபோ ஷபலஹோ பஹாதிபி கபுதிபிகே ரிமாலஹது நமோ ருஷத ரவல கரதுர. உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்ன வசனம்படி அப்போ அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றிப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, யாரெல்லாம் இந்த நாளில் ஜெபித்தாங்களோ, வெளியில யாரெல்லாம் பொறுப்படுறாங்களோ, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்கப்பா. வெளியில யாரெல்லாம் பொறுப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா, நிப்பாட்டுங்கப்பா. அப்பா, எத்தனையோ குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு வேலைக்கு போறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சுகம் வேணும்ப்பா, ஆரோக்கியம் வேணும்ப்பா. அவங்க இருக்கிற பகுதியில ஆசீர்வாதமா இருக்கட்டும். கால வேளையில வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க எத்தனையோ இடத்துல வேலை பார்க்குறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க, நீங்க கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமா உங்களுடைய கரத்துல அமையும். மேல் படிப்புக்காக அப்பா வேற இடத்துல தங்கி படிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். சில குடும்பத்துல முதியோர் தனிமையில இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருங்கப்பா, கர்த்தர் கூட இருங்கப்பா, கர்த்தர் கூட இருங்கப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. எங்க கூட நீங்க இருப்பீங்களா? எங்க கூட நீங்க இருப்பீங்களாப்பா? யாரெல்லாம் அப்பா ஹாஸ்டல்ல, ஹோம்ல, எந்த இடத்துல ஜெபிக்கிறாலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். மிஷனரிமாருக்கா ஸ்தோத்திரம்ப்பா, பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்க தேசத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை தந்திருக்கீங்கப்பா. எல்லாவற்றையும் அப்பா உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா பரிசுத்தவான்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்துல அப்பா கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையில நாங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும்ப்பா. எங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியா ஜீவ பஸ்ல எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எல்லாரும் சிறு பிள்ளை போல மனம் திரும்பி அப்பா உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிற அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. உங்க கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9